என்ன மாதிரி இருக்கிற என் நண்பர்களை கூட்டிக்கிட்டு இந்த வண்டியில ஊர் ஊரா போய் பாட்டு பாடி பழப்பட்டு நடிச்சிட்டு வரேன். அப்படியா? நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி இந்த வண்டியில ஒரு வேன் வாங்கி கூடாதா? நாங்க சம்பாதிக்கிற காசு எங்க செலவுக்கே பத்தாது, அப்புறம் வண்டி பெட்ரோலுக்கு எங்க போறது? அதனால தான் எங்களுக்கு தேவையானது இதுலயே அமைச்சுக்கிட்டோம். அப்படியா? ஏ சித்தா, மேல ஏறி கட்டில கீழே போடா, ஐயா உட்காரட்டும். இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதான் நான் படுத்து தூங்குற தொட்டில. அப்படியா? இன்னும் அருந்து போகாம இருக்கு. இருக்கிறத வச்சு சிறப்பா வாழற எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. போலீஸ்காரன் இல்லாம as a man உங்களுக்கு எந்த உதவி எந்த நேரத்தையும் செய்ய தயாரா இருக்கிறேன். பட்டுமா? ஐயா உட்காருங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, டீ போட்டு கொண்டு வரேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் வர்றேன். வாங்க. அவர் தான் டீ வேணான்ட்டார்ல, எனக்கு போட்டு கூடாயா? எனக்கு சேர்த்து போடியா? புடி வாயில என்ன கேக்குறா? பழனி மலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான். என்னது? நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனி மலையே இமயமலையுமா? அடாடாடாடாடா, என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது! ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய எண்ணெய்யா. இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே. இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா, சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது. இனிமே கொல்லி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கய்யா. டேய் இங்க வா. இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான், திங்காதே அப்படின்னு அள்ளி திம்பான். ஒரு மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் அப்படி விட்டு விடு. ஓடுங்கடா. தேவரையா பாத்தீங்களா, நேத்து நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய் விழுந்திருக்கு. நம்ம வாசிப்புக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கணும். ஊர் சின்ன ஊரா இருந்ததுனால 100 ரூபாய் தான் விழுந்துச்சு. ஆமா, 100 ரூபாய் கள்ள நோட்டு கும்பல் பிடிபட்டது. நாட்டில் கள்ள நோட்டு நடமாட்டம் அதிகம். கள்ள நோட்டுக்காரர்களை பிடித்து நன்றாக உதைத்தார்கள். 100 ரூபாய் நோட்டா இருக்கும் போதே நினைச்சேன் அது கள்ள நோட்டா தான் இருக்கும்னு. எவனும் நம்மள மாட்டி விடுறதுக்கு நோட்டை உண்டியில போட்டு போயிருக்கான். எவனோ என்ன, நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் இல்ல, அந்த பயலுங்க வேலையா தான் இருக்கும். இந்த 100 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள நிச்சயமா பிடிக்கத்தான் போகுது. நான் ஏற்கனவே பயந்தவன் சுந்தரம், எனக்கு பயமா இருக்கு. டேய் சும்மா இருடா. நம்ம பாட்டுக்கு நிச்சயமா கல்லட்டும் விழாது. வேணும்னா கடையில போய் மாத்து பாத்துருமா? ஐ வாழைப்பழம், அதுக்கும் இன்சியல் வச்சு கூப்பிடுறான். ஏண்டா கற்பூர வாழை வாயில வச்சா பத்திக்குமா? வெச்சு பாரு தெரியும். கடைக்காரர ஒரு சீப்பு பழம் கொடுங்க. யாருக்குடா? என் உடம்ப பார்த்தா தெரியல, எனக்கு தாண்டா. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு சோடா கலர். எனக்கு 1 ரூபாய்க்கு வெற்றில பாக்கு கொடுங்க. இந்தாங்க. மாத்திருவோமா? கொடுங்க, தைரியமா கொடுங்க. கடைக்கார ஐயா, இந்தாங்க 100 ரூபாய் பாக்கி கொடுங்க. 100 ரூபாய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. 30க்கோ 40க்கோ தான் வியாபாரமே ஆகுது. இதுக்கு எங்கதான் சேஞ்ச் சில்லறை கிடைக்கும்? பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மாத்திக்கங்க. ஆனா ஒண்ணு, போகும்போது தின்ன காசு குடிச்ச காசு மறந்துடாம கொடுத்துட்டு போயிருங்கய்யா. இந்த தம்பி நீங்களே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் போங்க, மாட்டினா அவங்க மாட்டுவாங்க. நான் மட்டும் அப்படி வாங்க. நீங்க எப்ப இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் விடுறதா இல்ல. அந்த 100 ரூபாய் நோட்டு கொடுத்து பாப்போமா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லறை எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. 100 ரூபாய்க்கு என்ன, உங்களுக்கு 1000 ரூபாய் கூட சில்லறை தரேன். இந்தாங்க. நன்றி. இல்லைங்க, என்னோட அன்பளிப்பு இந்த 1 ரூபா. நாளைக்கு கச்சேரியில வந்து போடுங்க. கம் ஆன். வணக்கம். நல்ல வேலை, நான் பதறி போயிட்ட சுந்தரம்.
நான் அப்பவே சொல்லல நம்ம பாட்டுக்கு கள்ள நோட்டு எப்படி விழும்? இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன். கள்ள நோட்டுன்னா ஏண்டா நீ தானே அப்பவே மிரண்ட. இல்ல தேவரையா, அந்த பயந்தாங்குழிய பார்த்து நான் பயந்துட்டேன். செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சா நல்ல நோட்டு தான் விழும். தாத்தா அப்பா இல்லாத புள்ள இந்த தாத்தாவை நினைக்கிறியம்மா? இந்நேரம் நீ சாப்பிட்டியோ இல்லையோ? சுட்டுருச்சே. ஐயோ எரியுது. ஐயா சாமி, ரொம்ப பசியா இருக்குது, கொஞ்சம் சோறு போடு சாமி. இப்பதான் நாங்களே சோறு வடிக்கிறோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணாமலை பசிக்குதுன்னு கேட்கறேன்ல, ஏதாவது போடப்பா. இவர் ஒருத்தர். நீயா? உன்னை என்ன பண்ற? எங்கிட்ட ஏமாத்துற நீ? சும்மா ஏமாத்தி போட்டேன். என்ன ஏமாத்துற நீ? வடிவேலு, வடிவேலு, ஏண்டா வெடிவேலு, நீ வச்ச வெடி மருந்து ஒன்னே மயக்கிடுச்சு. என்னையே மயக்குதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா கமகமன வாசனை வருது? இது ராமதேவர் தோட்டண்ணே, பலாப்பழ வாசனை. ஓ, பலாப்பழம்ல. நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே, அதுதான்டா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன? இதுதான். கத்திய குடுறா. வேண்டாண்ணே, கத்திய குடுறான்னா திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு? அவன் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா. ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்கு போய் வேக்கிற பேசுறிய? சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? ஓடா பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துட்டுனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே? 2 நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துரும், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும். யாரும் வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. வரா. என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சே போகும். யாரு வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லார் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டா யாரும் வரலையே. இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பத்திரக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பில சொல்லிட்டு இருக்கீங்க? அது வந்து பொது சேவைங்க. பொது சேவையா? ஆமா, அம்மே கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம்! பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேனே. சரிங்களா? டேய், அண்ணனுக்கு 4 கூட மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க, இந்தாங்க போங்க. மாரியம்மா மாரியம்மா
சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா சூலியம்மா சூலியம். ஏடா நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு தை மாசம் முடிச்சிடலாங்கிறியா? முடிச்சிடலாம். என்ன வேப்பல சுரி இருக்கு? ஆமா, நல்ல நாள்னு பொண்ணு பார்க்க வந்தோம், தடையா இருக்கே. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டிருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, உங்களை தாங்க, நில்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பல சுரி இருக்கு, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். பரிசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன வேப்பலையா? ஆமா. எவன் சொருங்கனவன்? நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகணுது. உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க, சொருகுறேன். ஏமா உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா எங்க வீட்டுக்கு வேப்பல சொல்லுவியா? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. வாங்க வாங்க, இந்த அதிசயத்தை பாத்தீங்களா? கீதாம்மா காலையிலேயே சீக்கிரமா சாப்பிட வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு பாட்டு டீச்சர் வரலையா? நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்? அந்த அம்மா வந்தாங்கன்னா பாட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, நேரம் போயிடும். அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சீக்கிரம் சாப்பிட முடியாது பாருங்க, அதனாலதான். அது சரி, கீதா தினமும் இதே மாதிரி சீக்கிரம் சாப்பிட வந்துட்டா எனக்கு வாயு தொல்லையே வராது. ஆமா, இது என்ன இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க? என்னங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் ஓ, ஆச்சு. அதுக்காகவா? அதனாலதான் பணியாரங்களை பல ஐட்டங்களா போட்டு வச்சிருக்கேன். சேலம் சோள பணியாரம், உசிலம்பட்டி உளுந்து பணியாரம், காரைக்குடி கருப்பட்டி பணியாரம், சிவகங்கை செவ்வரிசி பணியாரம், கோயம்புத்தூர் கோதுமை பணியாரம், மதுரை முட்டை பணியாரம், செங்கல்பட்டு சின்ன பணியாரம். தொட்டுக்கிறதுக்கு சங்கரங்கோயில் சட்னி, சங்கராபுரம் சாம்பாரு, கடம்பூர் போலி, குடிக்கிறதுக்கு காவேரி தண்ணி. வராதுங்கிறீங்களா? நான் கொண்டு வருவேன், உள்ள வச்சிருக்கேனே. யோ, முதல்ல இதெல்லாம் எடுத்து வையா. அது சரி. ஐயாவும் அம்மாவும் வெளியே போறதுக்கு ரெட்ட மாட்டு வண்டி ரெடி, கீதாம்மா வெளியே போறதுக்கு கார் ரெடி, மத்தியானம் சமையல் செய்யறதுக்கு நான் ரெடி. ஏன் இப்படி தண்டோரா போடுற மாதிரி கத்துற? சரி சரி, நேரமாவது நீயும் போய் சாப்பிடு. நான் சாப்பிட்டு தானே உங்களுக்கே கொண்டு வருவேன். இது உப்பு உரப்பெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதனாலதான்.